இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதில் யோபு தன்னையே வெறுத்து அவர் பேசுவார். அப்படி பேசும்போது கூட அவர் என்ன சொல்வார்னா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர்னு கர்த்தரை பாராட்டுதார். கர்த்தரை பாராட்டி இவர் என்ன நீங்கள் பாராட்டினீங்கன்னு சொல்லுதார். இப்படி எனக்கு ஜீவனை தந்தீங்க, அது மட்டும் இல்லை தயவையும் எனக்கு தந்தீங்க, தயவையும் எனக்கு பாராட்டினீங்க அப்படின்னு சொல்லுதார். அதுக்கு முந்தின வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா அவர் இவர் என்னை ஒடுக்கி உடைய கைகளின் கீழே வெறுத்து துன்மார்க்க யோசனையை கிருபையாய் பார்க்கிறது நமக்கு நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி அவர், நான் துன்மார்க்க நல்ல என்று உமக்கு தெரியும், உடைய கைக்கு என்னை தப்பிக்கிறோன்னு இல்லை, உடைய கரங்கள் என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மலமாக்குகிறீர், களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதை என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதை நினைத்தருளும். கர்த்தருடைய செயலை அவர் வர்ணிக்கிறார். வர்ணித்து சொல்லிட்டு சொல்வார், தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளால் என்னை இசைத்தீர். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் கூட என்னை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உருவாக்குறீங்க, திரும்பமாக உருவாக்குறீங்க, எனக்கு ஜீவனை தரீங்க, அது மட்டும் இல்லை தயவையும் எனக்கு பாராட்டினீங்க, உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுது, நீங்கள் கவனிக்கிறது என்னுடைய ஆவியை காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்குறாரு. அப்படி அவர் ஒப்பு கொடுத்து அவர் சொன்னதுனால தான் வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளை சொன்னதுனால தான் கர்த்தர் அவரை பாராட்டி அவருக்கு கிருபை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். மனிதனுடைய நாட்கள் 70 வருஷம், ஆனால் இவரை 140 வருஷம், 2 மடங்கு எல்லாத்துலேயும் ஆசீர்வதிச்சார். எல்லாவற்றிலும் 2 மடங்கு, பிள்ளைகள் அதே தான், ஆசீர்வாதங்கள் எல்லாம் 2 மடங்கு, ஆயுசு நாட்களையும் 2 மடங்காக்கி கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு பெரிய கிருபை. அதான் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினதுன்னு உள்ளம் உருகி உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லியிருந்தாரு, ஆனால் அவருக்கு 42ஆம் அதிகாரத்தில் தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அதுக்கு பிறகு அவர் நிறைய பாடுகள் படுதார். ஆனாலும் கூட ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு சொல்கிறார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டின்னு. பார்த்தீங்களா, ஜீவனையும் கொடுத்தாரு அவர். தோல் முதலானவை அழுகி போன பின்பும் நான் என்னுடைய சரீரத்திலேருந்து என்னுடைய கர்த்தரை நான் பார்ப்பேன், என் மீட்பரை நான் பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசரிக்க பண்ணுவார். எல்லாம் அவருக்கு அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இழந்துட்டார், பிள்ளைகளை இழந்துட்டார், வயல் வயக்காடு மிருக ஜீவன்கள் ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்துட்டார். மனைவியை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். இவருக்கு கடைசியில் ஆண்டவர் செய்தனா எல்லாவற்றையும் 2 மடங்காக திருப்பி கொடுக்கார். பார்த்தீங்களா, அப்போ இவருக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் என்று சொல்லி அவர் விசுவாசரிக்கை பண்ணதுனால அவர் இந்த கஷ்டத்தில் கூட அவர் என்ன சார் விசுவாசரிக்கை பண்ணுறாரு. சில பேர் கஷ்டங்கள் வரும்போது, ஐயோ நான் எதுக்கு தான் இருக்கணும், நான் செத்து போனால் நல்லா இருக்குமே, நான் அப்படி போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த வாயின் வார்த்தைகளை தான் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதனால தான் அந்த சாரிபத்து விதவை கூட சொல்லுவா, நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போகிறதுக்காண்டி இதை விறகு பொறுக்குதேம்பா. அதே மாதிரி அவளுடைய மகன் செத்து போயிடுவான். நம்ம வாயில் என்ன வார்த்தை வருதோ அது மாதிரி நடந்துடும். அதனால் வாயின் அறிக்கைகள் விசுவாச அறிக்கையாக இருக்கணும். அதை இவர் பண்ணுதார். எனக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல், இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவர் சொல்வார், ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினேன். ஜீவனையும் தந்தீங்க, தயவுனானது ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் தந்தீங்க, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை நீங்கள் என்னை அவ்வளவா பராமரிச்சிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறார். நாம் நம்முடைய கஷ்ட நேரங்களில், துன்ம நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் கர்த்தரை துதிக்கிறோமா, இல்லை அவரை அவமரியாதை பேசுகிறோமா, நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யோபுவை போல நாமும் என்ன செய்யணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவையும் பாராட்டினீர். ஒன்றுமே இல்லாத நேரத்தில் கூட எனக்கு எல்லாத்தையும் அவனுக்கு தந்ததுக்காய் நன்றி நன்றி நம்ம சொல்லும்போது, இருந்த இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார். ஆமேன். அப்பா, இந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன். என்னை சொன்னது போல், இந்த வார்த்தையை போல் நாங்களும் விசுவாசரிக்கை பண்ணி வெற்றி பெற, ஜெயமெடுக்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தான். வாயின் வார்த்தைகளை நாங்கள் கவனமாக இருக்க எங்களுக்கு கற்றுக்கிடுங்க. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், என் நாவை ஒப்புக் கொடுக்கிறோம்.